பிரைஸ் லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிட்டுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்து. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்க வீட்டு வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணினாலும் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணினாலும் சரி, நடந்து போய்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் உதடுகள் ஆடிக்கொண்டே இருக்கும் ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். முதலாவது ஸ்தோத்திர பலியிடணும். எப்போ பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயத்தில் ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்து என்ன செய்யணுமா? நம்ம வழியை அவர்கிட்ட கொடுக்கணும். இயேசுநாட்டை கொடுத்து அதை சரி பண்ணுங்க. உங்கள் கோணலும் மாறுபாடமாக இருக்கிற வழியை விட்டு விலகுங்க. துன்மார்க்கமான விட்ட வழியை விலகுங்க. தவறான வழிகளை விட்டு விலகுங்க. அதை சரி பண்ணுங்க. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.